வெல்கம் டு அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நாம் இந்த ஐஎன்எம்மில் பார்ட் 11 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 10 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பார்ட்டிலிருந்து நம்ம இந்திய தேசியத்தின் எழுச்சி அந்த டாபிக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி ஆங்கிலேயருக்கு எதிர்க்கான தொடக்க கால எதிர்ப்புகள் அது பார்ட் 10 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ ஓகேவா, இப்போ பார்ட் 11 பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கெங்கேருந்து புக் சோர்ஸ் எடுத்துருக்குங்கிறது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்திய தேசியத்தின் எழுச்சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு தேசியங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். விரிவான தளத்தில் தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் என பொருள் கொள்ளப்படுகிறது. அதுதான் தேசியம். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அறிமுகம். இந்தியாவை முன்னை காட்டிலும் அதிகமாக சுரண்டுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் இந்திய அரசியலை பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துவதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. எந்தெந்த விஷயத்திலும் பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் போன்ற காரணங்களில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட இயக்கங்கள், போராட்டங்கள், அவற்றை தொடர்ந்து மேலை கல்வி பயின்ற இந்தியர்கள், குடிமை உரிமைக்கு முன்வைத்த வேண்டுகோள்கள், சமர்ப்பித்த மனுக்கள் ஆகியவற்றை ஆரம்ப புள்ளிகளாக கொண்டு இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு தொடங்குகிறது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இருந்தால் மெயினாக ஸ்டார்ட் ஆகுது. 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருப்பார். ஓகேவா? எப்போனா 1915. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. அவர் 1915 இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் ஒரு தலைமையேற்று இருந்திருப்பார். எப்போனா 1919 தலைமையேற்றதுனால இந்திய தேசிய இயக்கம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கணும். எப்போனா 1919 தலைமையேற்றதுக்கப்புறம். ஓகேவா? காந்திக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கானா? இல்லை, அதுக்கு முன்னாடியே காந்திக்கு முன்னரே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க பாருங்கள், யாருன்னா காந்திக்கு முன்னராகவே தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகுலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலக் இவங்கெல்லாம் காலனி சுரண்டல் மற்றும் தேசிய அடையாளம் பற்றிய முக்கியமான ஒரு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சமூக பொருளாதார பின்னணிகள். இந்திய தேசிய இயக்கத்திற்கான முக்கிய ஊன்றுகோலாக இருந்ததே சமூக பொருளாதார பின்னணிகள் தான். ஓகேவா? இதில் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னா, புதிய நில உடைமைகள் ஏற்பட்ட பாதிப்புகள். நில உடைமை உரிமைகள் ஆல்ரெடி நிறைய நில உடைமை முறைகள் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கும். அதெல்லாம் ஆங்கிலேயர்கள் சிதைத்து நில உடைமை முறையை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்தியாவின் மரபுசார் நில உடைமை முறையை ஆங்கிலேயர்கள் சிதைத்தனர். ஓகேவா? ஆங்கிலேயர்களுக்கு முந்தைய காலங்களில் நிலவரியானது விவசாயிகள் விளைச்சல் பாதின்னு வாங்கியிருப்பாங்க, ஆங்கிலேயருக்கு முன்னே இருந்த ஆட்சியாளர்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் நிலவரியை பணமாக வசூல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க விளைச்சல் பாதி வாங்கியிருப்பாங்க, இவங்க பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் செய்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் நில உரிமையாளர்களுக்கு முன்பணம் கொடுத்துருப்பாங்க. முன்பணம் கொடுத்து அவங்களால கட்ட முடியாமல் போயிருக்கும். ஸோ அதை அப்போ நிலத்தை அபகரிச்சுக்குவாங்க. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. இலக்கிய கவனி 2 முக்கிய கொள்கைகளை வகுத்திருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, நிலத்தை விற்பனை பொருளாக மாற்றுவது ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேளாண்மை வணிகமயமாக்குவது. இதை 2 பண்ணதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. இதன் விளைவாக தான். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கிறோம். ஓகேவா? இதன் விளைவாக விவசாயிகளின் வாழ்க்கை நிலையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னே நிலத்திற்கான தனி சொத்துரிமை என்பது இல்லை. ஆங்கிலேயர் வராங்களே, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களில் நிலத்துக்கான தனி சொத்துரிமை என்பது ஒன்று இல்லாமல் தான் இருந்தது. இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த விவசாயிகள் பின்னர் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் எதிராக திரும்பியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை. இந்த ஆங்கிலேயர்களின் கொள்கையை பின்பற்றியதால் பருத்தி, சணல், பட்டு போன்ற கச்சா பொருட்கள் இருக்கும். இதெல்லாம் கச்சா பொருட்கள். பருத்தி, சணல், பட்டு இந்த கச்சா பொருட்கள் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு எடுத்து சென்றிருப்பாங்க. ஓகேவா? இங்கேருந்து இங்கிலாந்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த கச்சா பொருட்கள்லேருந்து சில பொருட்கள் உற்பத்தி செஞ்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கே குறைந்த விலையில் இங்கே சந்தைக்கு விற்குவாங்க. அதனால் இங்கேருந்து கைவினை கலைஞர்கள் ரொம்பவும் பாதிப்படைவாங்க. இதுவும் ஒரு காரணம் தான் தேசிய எழுச்சிக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கிலாந்தில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு தேவையான அவுரி, இண்டிகோ அப்படிங்கிற ஒரு செடி பயிரிடுறதுக்கு இங்கே அதிகமான தூண்டப்பட்டிருப்பாங்க இவங்க. ஓகேவா? தூண்டப்பட்டு வற்புறுத்தப்பட்டிருப்பாங்க இந்திய விவசாயிகள். ஓகேவா? இச்செடிகள் ஐரோப்பாவில் பெரும் தேவை ஏற்பட்டிருக்கும் இந்த செடிக்கு, இண்டிகோ செடிக்கு. ஓகேவா? அது நீல சாயம் செய்கிறதுக்காக, ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் துணிக்கெல்லாம் சாயம் ஏற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய செடி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிறியதோர் தொகை முன்பணமாக பெற்றுக்கொண்டு சாதகமற்ற ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள இந்திய விவசாயிகள் கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அதன் மூலமாக இந்தியாவின் பாரம்பரிய வேளாண்மை முறை பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? வரி பாக்கியம் கூட விவசாயிகளால் செலுத்த இயலாத நிலை ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? அமைதியான முறையில் விவசாயிகள் தங்களின் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருப்பாங்க. எப்படின்னா மனுக்கள்,
ஸோ கொடுக்குறது கோரிக்கை இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க. அது வந்து பரிசீலிக்கப்படவில்லை, ஆங்கிலேயர்கள் பரிசீலிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் 1859 இண்டிகோ புரட்சின்னு ஒன்று நடந்திருக்கும். இண்டிகோ கிளர்ச்சின்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அந்த கிளர்ச்சி ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் நிறைய பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா. பஞ்சங்கள், கைவினை தொழிலாளர்களில் ஈடுபட்டிருந்த கைவினை தொழிலாளர்கள் வேலை இழந்திருப்பாங்க. என்ன காரணம்னா, ஆங்கிலேயர்கள் அவங்க குறைந்த விலைங்க சந்தையில் விற்பனை செஞ்சதுனால வேலை இழந்தாங்க. வேலை இழந்ததுனால இன்னும் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். முக்கியமானதாக நீர்ப்பாசன ஏற்பாடுகள் மராமத்து எதுவுமே செய்யப்பட்டிருக்காது. இது மாதிரி நில உரியின் காரணமாக பஞ்சங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா. இது தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், ஆங்கிலேயர்கள் முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் பஞ்ச காலங்களில் லாபகரமாக மாற்றி செயல்படும். ஆங்கிலேயருக்கு முன்னாடி இருந்த முகலாயர்களோ இவங்க எல்லாருமே லாபகரமாக மாற்றி செயல்படுமா. ஆனால் ஆங்கிலேயர்கள் தலையிடா கொள்கைன்னு ஒன்று பின்பற்றிருப்பாங்க. ஓகேவா. அதான் சொல்லி பஞ்ச காலங்களில் தலையிடா கொள்கை பின்பற்றப்பட்டனால் பல லட்சம் மக்கள் வந்து பட்டினியால் மாண்டிருப்பாங்க, இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1770 to 1900 இந்த காலகட்டங்களில் சுமார் 25 மில்லியன் மக்கள் பஞ்சத்தால் இறந்ததுன்ட்டு ஒரு சர்வே சொல்லுது. 25 மில்லியன் மக்கள் எப்போனா 1770 1900 வரை காலகட்டங்களில் 25 மில்லியன் மக்கள் பஞ்சத்தால் இறந்திருக்கான்னு சொல்ல போகிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. 1891 1900 இந்தியாவின் பஞ்சத்தின் காரணமாக 10 மில்லியன் மக்கள் உயிரிழந்தனர் என்று மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை குறிப்பிட்டிருக்காரு. யார் குறிப்பிட்டிருக்காருன்னா வில்லியம் டிக்பை. 91 1900 வரைக்கும். ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, பட்டினியால் மக்கள் மடிந்து கொண்டிருந்த நிலையில் பல மில்லியன் டன் கோதுமை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும். ஓகேவா. அது மட்டும் இல்லை, 1866 ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரிசா பஞ்சத்தில் 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயர்கள் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டனர். தெளிவாக பாருங்கள், 200 மில்லியன் அரிசி வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், ஒரிசா பஞ்சத்தை தூண்டுதலின் காரணமாக தேசியவாதி ஒருத்தர் இருப்பார். யாருன்னா அவர் தாதாபாய் நவ்ரோஜி. அவரை பற்றி பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து ஒரு தனது வாழ்நாள் முழுமையான ஆய்வு ஒன்று மேற்கொண்டிருப்பார். ஓகேவா. ஓகே. அதுக்கு வந்து காரணம் வந்து ஒரிசா பஞ்சம் தான். அடுத்து 1876 to 78 இங்கே மதராஸில் பஞ்சம், சென்னையில் வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அந்த பஞ்சத்தின் போது தலையிடா கொள்கை அப்படிங்கிறத வந்து அப்போது இருந்த அரச பிரதிநிதி லிட்டன் பிரபு பின்பற்றிருப்பார். அதனால் மதராஸில் 3.5 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. ஓகே. ஒரிசா பஞ்சத்தில் 1.5 மில்லியன், மதராஸ் பஞ்சத்தில் 3.5 மில்லியன் மக்கள் இறந்துருக்கிறாங்க. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1843. ஓகேவா. அடிமை முறை ஒழிச்சிருவாங்க. அடிமை முறை ஒழிச்சதுனால இங்கே இருக்கிறவங்க வந்து வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஓகே. இதன் விளைவாக காலனிகளுக்கு குடிபெயரும் செயல்பாடுகள் ஊக்கம் பெற்றன. ஏன்னா அடிமுறை ஒழிச்சதில் வேலை இல்லை. அதனால் நாங்கள் காலனிகள்னால் ஒன்றும் இல்லை, ஆங்கிலேயர்களின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சில தீவுகள் இருக்கும், சில நாடுகள் இருக்கும். அந்த நாடுகளுக்கு இவங்க வந்து ஒப்பந்த கூலி தொழிலாக வேலைக்கு போவாங்க. அதுதான் காலனி. அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. செயல்பாடு ஊக்கம் பெற்றன. ஆங்கிலேய பேரரசின் காலனிகளான சிலோன், மொரிஷியஸ், பிஜி, மலேசியா, கரீபியன் தீவுகள், இந்த தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்து இந்தியர்கள் ஒப்பந்த கூலி தொழிலாக இடம்பெயர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. பார்த்துக்கோங்க. 1877 ஏற்பட்ட பஞ்சத்தின், அது மெட்ராஸ் பஞ்சம் 1877 பார்த்துக்கோங்க. அந்த பஞ்சத்தின் இலங்கையில் ஏறத்தாழ 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர் அந்த பஞ்சத்தின் காரணமாகவே. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். அது மட்டும் இல்லாமல் மேற்கத்தியன் கல்வி அதன் தாக்கம் வந்து இந்திய தேசிய இயக்கத்துக்கு முக்கியமான பங்காற்றியிருக்கும். அவங்க தான் முக்கியமான பங்காற்றுறவங்களே. ஓகேவா. ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி, காலனிய காலத்திற்கு முந்தைய இந்தியாவில் கல்வியானது சாதி மத அடிப்படையில் துண்டிக்கப்பட்டு இருந்தது. இந்த சாதியினர் தான் கல்வி கற்கணும், இந்த மதத்தினர் தான் கல்வி கற்கணுங்கிற நிலை அங்கே ஏற்பட்டிருக்கும். ஓகேவா. பிராமணர்கள் ஒரே நிலை சார்ந்த சமயத்தினராக இருந்தனர். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கல்வியை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக்குவாங்க. கல்வியை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்ட அவர்கள் பிரதானமாக இருந்த அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள் ஆகிய வந்து இவங்க சமூகத்தில் உயர்ந்த அங்கம் வகித்திருப்பாங்க. யாருன்னா பிராமணியம். ஓகே. தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புனிதமான மொழி என கருதப்பட்ட சமஸ்கிருத மொழி, புனிதமான மொழினா சமஸ்கிருத மொழி சொல்லுவாங்க. அவங்க சமஸ்கிருத மொழி வழியில் அவர்கள் கல்வி கற்றிருப்பாங்க. அவங்க வந்து மனப்பாட முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு சொல்லப்படுகிறது. இம்முறையில் இருந்து மற்றும் ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்டோர் ஏனைய ஏழை மக்களுக்கு கல்வி அறிவு பெறுவதிலிருந்து தடை செய்யப்பட்டிருந்தது. பெண்களுக்கு, ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி கற்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், ஆங்கிலேயர்களுக்கு தங்களிடம் பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்றோர் தேவைப்பட்டுவாங்க. அது ஆங்கிலேயர்கள் இங்கே ரூல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கல்வி கற்ற இளைஞர்கள் ஆர்மிக்கோ நிறைய விஷயத்துக்கு தேவைப்பட்டிருப்பாங்க.
அதனால் அதை வந்து இங்கிலாந்து கொண்டு வர்றது ரொம்ப சாத்தியமற்றது. அதாவது கல்வி கற்றவர்கள் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்து அவங்களுக்கான சம்பளம் கொடுத்து இங்கே வேலை செய்கிறது சாத்தியமற்றதாக இருந்ததுனால அவங்க இங்கே ஒரு கல்வி அவங்களுக்கு தேவையான கல்வி உருவாக்கி அவங்களுக்கு தேவையான ஆட்களை எடுத்துக்கலான்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ தான் 1835 இந்திய கவுன்சிலில் ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்பட்டது. எப்போனா 1835. ஓகே, அதுக்கு முக்கியமான காரணமாக ஒருத்தர் இருப்பார் பாருங்கள், அவர் தான் டிபி மெக்காலேங்கிறவர் 1834 to 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனைகளில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர்னா டிபி மெக்காலே இந்தியாவுக்கு மெக்காலே வருவதற்கு முன்னாடி 1823 பொது கல்விக்கான கல்விக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கல்விக்குழு அவங்களோட வேலை என்னென்னா எம்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது இக்குழுவின் பொறுப்பாகும். அதுதான் அவங்களோட பொறுப்பு. ஓகேவா, அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா 2 குழுக்களாக பிரியும். ஒன்று வந்து கீழ்த்திசைக்குழு வந்து பிராந்திய மொழி கற்பிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லோக்கல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு ஆங்கில மரபுக்குழு. இந்த ஆங்கில மரபுக்குழு வந்து ஆங்கில வழியில் கற்பிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. மெக்காலே வந்து ஆங்கில மரபுக்குழுவுக்கு ஆதரவாக இருந்ததுனால அவர் 1835 அவர் கல்வி குறித்து ஒரு குறிப்பு வெளியிடுவார். எப்போனா 1835 இந்திய கல்வி குறித்து குறிப்புகள், மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வெளியிடுவார். அந்த குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அவர் ஒரு கூற்று சொல்லியிருப்பார், ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியிருப்பார். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கணும். அவர் வந்து ஆங்கில மரபுக்குழுவை இதனால தான் அவர் ஆதரிச்சிருக்கார். ஓகேவா, நெக்ஸ்ட் ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராக அறிவிலும் ஆற்றலும் ஆங்கிலேயராக இருக்கணும், இதுதான் பொருள். ஓகேவா, அதை அவர் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு, இந்த புதிய ஆங்கில கல்வி முறையானது காலனி நிர்வாகம் ஆங்கில நவீன கல்வியை வழங்கும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில் தொடங்கிற்று. ஓகேவா, 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டிருக்கும். எப்போனா 1857 சென்னை, பம்பாய், கல்கத்தா, தெளிவாக பார்த்துக்கணும். எப்போனா 1857 யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியர்களின் படித்த வகுப்பினர், அதாவது இந்தியர்கள் அவங்க வந்து படிக்க வச்சுருப்பாங்க. அந்த படித்த வகுப்பினர் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருப்பதோடும் ஆங்கில அரசின் தூண்களாகவும் திகழ்வர் என காலனி அரசு எதிர்பார்த்தது. ஓகேவா, அதாவது எனக்கிட்ட கல்வி கற்றுக்கிறவங்க எனக்கு விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நினச்சிருப்பாங்க. ஆனால் எதிர்பார்த்தோட ஆப்போசிட் நடந்திருக்கும். அது என்னென்னு பின்னாடி பார்ப்போம். ஆங்கிலேயர்கள் தங்கள் நலனுக்காக கற்றிருந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாபு வர்க்கம்னு சொல்லி ஏளனப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா, அந்த பாபு வர்க்கத்தினர், அவங்க ஏளனப்படுத்தின பாபு வர்க்கத்தினர் தான் பின்னர் வந்து இந்தியாவின் புரட்சிகர முற்போக்கான படித்த வர்க்கமாக மாறி நாட்டின் விடுதலைக்காக மக்களை திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியிருக்கிறாங்க. யாருன்னா இந்த பாபு வர்க்கம். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரீசன் இருக்குது, இதர காரணங்கள் அப்படி பார்த்துக்கலாம். குடிமைப் பணிகளை தேர்வு அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ வயது வந்து 21 இருக்கும். அறிமுகமாகும்போது 21 இருக்கும். அதில் வந்து அதிக அளவு இந்தியர்கள் தேர்ச்சி பெறுவாங்க. தேர்ச்சி பெறதுனால 21லேருந்து 19 குறைச்சிருவாங்க. ஓகேவா, இது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அடுத்து வந்து இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் ஒன்று ஏற்றிருப்பாங்க. அதுவும் ஒரு முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் 1878 பத்திரிகைகள் தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்தி மொழி சட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. தணிக்கை, சென்சார். ஓகேவா, அது கொண்டு வர பத்திரிகை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் வந்து ஒரு ரீசன் அமையப்பட்டிருக்குன்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு ரிப்பன் பிரபு வந்து அரசு பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதான்னு ஒன்று கொள்வார். யாருன்னா ரிப்பன் பிரபு. அந்த இல்பர்ட் மசோதா என்னென்னா இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கலாம். இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்கள் விசாரிக்க அதிகாரம் பெற்றிருப்பாங்க. ஓகேவா, இதனால் காரணமாக ஐரோப்பியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அதில் சில மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட்டது. இது ஒரு முக்கிய காரணமாக தேசிய இயக்கத்தின் எழுச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, ஓகே, இதோட இந்த பார்ட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் 12 சந்திக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.